ஸோ லாஸ்ட் செஷன் நம்ம 7th இங்கிலீஷ்ல சப்ளிமெண்டரி ரீடிங்கான ஆலிஸ் இன் வண்டர்லேண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னி கிளாஸ்ல நம்ம த லாஸ்ட் ஸ்டோன் காவர் இந்த ப்ரோஸை தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் we'll see few things pertaining to India. நம்ம இந்தியாவை சார்ந்த சில விஷயங்கள், புது விஷயங்கள் நம்ம பார்ப்போம். Then we'll quickly start with the prose. சரியா? New things, that is it. So quickly make a note of it. உங்களுக்கு புது விதமான தகவலா இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய புத்தகத்துல ஒரு இடத்துல நோட் டவுன் பண்ணிக்கோங்க. The Indian rupee symbol was designed by நம்ம இந்த ருபி ருபீஸ் 500 RS போல இந்த ருபி சிம்பிளை பயன்படுத்துறோம் இல்லையா, இதை வந்து யார் டிசைன் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உதயகுமார் தர்மலிங்கம்ங்கிறவர் தான். இவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. So he is a person who has post-graduated from Indian Institute of Technology. இந்த சிம்பிள் எப்பயிலேருந்து நம்ம கவர்மெண்டால எடுக்கப்பட்டது ஒத்துண்டாங்க, அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி 2010ஆம் ஆண்டுலேருந்து. ஸோ இவர் தான் வடிவமைச்சிருக்காரு. 2010ஆம் ஆண்டுலேருந்து நம்ம இதை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டோம். இட் வாஸ் அப்ரூவ்ட் பை தி கவர்மெண்ட். ஓகே, உதயகுமார் தர்மலிங்கம் இவர் தான். நம்ம நாட்டில் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எந்த ஊரை அழைக்கப்படுறது? In India, which place is being called as Scotland of India? City of Pearls na Hyderabad சொல்லும். அதே மாதிரி ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியானா கூர்க், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர் கூர்க்கு தான் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடப்படுது, சொல்லப்படுது. ஒரே ஒரு பிழை இருக்கு இந்த சென்டென்ஸ்ல. Children are happy to see the deers. குழந்தைகள் வந்து அந்த மான்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. Happy to see the deers. என்ன தப்பா இருக்கு அப்படின்னா, மான்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து அதோடைய பன்மை வார்த்தையா பயன்படுத்துறோம். இதுவே ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ஒருமை வார்த்தையாவும் சரி, பன்மை வார்த்தையாவும் சரி, சிங்குலர் ஃபார்மாவும் சரி, ப்ளூரல் ஃபார்மாவுமே இந்த வேர்டுக்கு வந்து டீர் தான். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ மங்கினா மங்கீஸ், டாக் டாக்ஸ், டாங்கீஸ், ஃபார் ஆல் தோஸ் வேர்ட்ஸ் அந்த விதமான அந்த பேர் சொற்களுக்கு எல்லாமே எஸ்ங்கிற எழுத்தை சேர்த்து பன்மை வார்த்தையா மாத்திரம். ஆனா இந்த மான்கள் தமிழ மாற்றி சொல்றோம் பன்மை வார்த்தையா, ஆனா ஆங்கிலத்தை வரும்போது அதே வார்த்தை தான். சரியா? 3 new things. பீஸ் சிம்பிள் டிசைன் பை உதயகுமார் தர்மலிங்கம். ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா வந்து கூர்க சொல்லப்படுறது. அப்புறம் டியர்னுடைய ப்ளூரல் ஃபார்மே டீர் தான், டியர்ஸ் நம்ம கூப்பிட மாட்டோம். So we'll quickly start with today's class about the prose, the last stone carver. இதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வயதான நபர், ஒரு பாரம்பரியமான செதுக்கக்கூடிய நபரா இருக்காங்க. ஸோ அவரை சுத்தி என்ன நடக்குது, அவருடைய பையனும் வந்து அவரை போலவே செதுக்கக்கூடிய அந்த கலையை வந்து கத்துக்கிறாரா இல்லையாங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்ப்போம். ஓகேயா? The young man flung the hammer and the chisel to the ground and cried, I am leaving, father. I am leaving you and this work. Look what it's brought us. ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய பையன் அந்த சுத்திய வந்து தூக்கி வீசுறாரு. ஃப்ளங், ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளங். இந்த பறக்கிறது, ஃப்ளைங்கிறது ப்ரெசென்ட்ல சொல்லுவோம், ஃப்ளூங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் நம்ம ஃப்ளங்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அப்படியே தூக்கி விட்டெறிஞ்சாங்களாம். அந்த சிசில் டு தி கிரவுண்ட் அண்ட் கிரைட். சிசில்னா என்ன? உளி. அதை வந்து
தூக்கி விசிறிச்சு, அப்பா நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு உங்களுக்கு நான் உங்களையும் விட்டு இந்த வேலையும் விட்டுட்டு போறேன். பாருங்க இந்த வேலை வந்து நம்மள எங்க கொண்டு விட்டுருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கோவமா பையன் வந்து அப்பா கிட்ட சொல்றானா. He spread out his arms and glanced indifferently. Indifferentlyனா என்ன அர்த்தம்? வித்தியாசமா. தான் கைய வந்து நீட்டிட்டு தான் அப்பாவை வந்து வித்தியாசமா வந்து பாக்குறான். கிளான்ஸ் ஒரு பார்வை விடுறான். At the small congested work. Sorry. He spread out his arms and glanced indifferently at the small congested கொச கொசன்னு பக்கத்து பக்கத்துல நிறைய நெருக்கமான வேலைகள் அந்த அறையில இருக்கு. நிறைய சாமான்களும் எதுவுமா இருக்கும். அதுதான் கன்ஜஸ்டட் ஒர்க் ரூம் அப்படின்னு சொல்லணும். நீட்டா ஆர்கனைஸ்டா இல்லாம சாமான்கள்லாம் கண்டபடி கண்டபடி போட்டு இருக்குன்னா அதை கன்ஜஸ்டட் ஒர்க் ரூம் சொல்லுவோம். The whitewashed walls were stained by many monsoons. வெள்ளை நிறத்துல இந்த பூசப்பட்ட சுவர்கள்னா இந்த மழைனால சாரல் அடிச்சு அப்படியே அழுக்கா காணப்பட்டது. The window bare of curtains opened into a tiny backyard. அந்த ஜன்னல் புறம் வந்து ஜன்னல் புறத்தை வந்து கர்டன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கொல்லப்புறம் வந்து தெரிஞ்சுது. After all these years of work, this is all we have. Nothing, nothing. This kind of work just doesn't pay. பாத்தீங்களா இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கோம், நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா? எதுவுமே இல்லை. பாருங்க இந்த கொல்லப்புறம் இது மட்டும்தான் இருக்கு. இந்த வேலை நமக்கு வந்து அந்த அளவுக்கு போதுமான ஊதியத்தை வந்து நமக்கு கொடுக்கறது இல்லை. இட் டசன்ட் பே அப்படிங்கறதுதான் இந்த பையனுடைய எண்ணம். ரொம்ப கோவத்துல இருக்கான், அப்பா கிட்ட ரொம்ப கடுமையா பேசுறான். இதுல கன்ஜஸ்டட்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம். புது மாதிரியான வார்த்தை. இந்த வார்த்தைக்குடைய அர்த்தம் என்ன வந்து நான் போர்ட்ல எழுதுறேன். ரொம்ப நெரிசலா ரொம்ப கூட்டமா இருக்கு, சாமான்கள்லாம் மற்றபடி போட்டு இருக்கு. ஓவர் கிரௌடட். ஓவர் கிரௌடட் தி மீனிங். கன்ஜஸ்டனுடைய அர்த்தம் ஓவர் கிரௌடட். கடும் நெரிசல் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழை பார்த்தோம்னா. ஸோ ஹேமர் அண்ட் சிசில் இதுதான் இதுக்கான படம். இந்த பையன் அப்பாவை பார்த்தோடனே அந்த ஹேமரை வந்து கோவத்துல தூக்கி விட்டெறிறான் இல்லையா. சிஸ் தி ஹேமர். சிசில், சிசில்ங்கிற வேர்ட் பார்த்துருப்பீங்க, புலி அப்படின்னு சொன்னீங்க. திஸ் இஸ் தி சிசில், திஸ் இஸ் ஹேமர். ஓகே. இந்த ரூம் வந்து கன்ஜஸ்டடான ரூமா இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா. லுக்ஸ் ஓவர் கிரௌடட். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இப்படிதான் காணப்படுறது. அந்த ஜன்னல் ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த கர்டன்ஸ் விளங்கும் பொழுது ஒரு கொல்லப்புறம் தெரியப்படுது. இட் லீட்ஸ் டு அ பேக்யார்ட். பாருங்க கோவத்துல அந்த பையன் சொல்றான், நமக்கு வந்து வேற எதுவும் இல்லை, போதுமான அளவு நமக்கு வருமானமும் இல்லை, நம்ம எதுவுமே சம்பாதிக்கல, எதுவுமே நம்ம வாங்கல அப்படிங்கிறது தான் அந்த பையனுடைய எண்ணமா இருக்கு. The old man stared at his son in surprise. அப்படியே ஆச்சரியத்துல அப்படியே விரைச்சு இந்த பையன் வந்து அந்த வயதான நபர் பையனை பாக்குறாராம். Although his voice trembled. ட்ரெம்பிள்னா என்ன? ஒரு நடுக்கம். என்ன சொல்றது, ஏன்பா இப்படி பேசுற அப்படிங்கிற ஒரு எண்ணம். பையனை வந்து பார்த்து ஒரு தடுமாற்றம், ஒரு ஏன் இந்த பையன் இப்படி சொல்றான் அப்படிங்கிறது வந்து அப்பாவால ஏத்துக்க முடியல. இட் டென்ட் லூஸ் இட்ஸ் யூசுவல் ஜென்டில்னஸ். குரல் வந்து நிதானமா தான் இருக்கு, ஆனா ஒரு விதமான நடுக்கம் தெரியுது இந்த வயதான நபருடைய குரல்ல. இட்ஸ் நாட் ஓன்லி த மணி தட் மேட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் த சர்வீஸ், ஆர் சர்வீஸ் டு காட். பணம் மட்டும்தான் ஒரு பொருள்ங்கிறது கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ன சேவை செய்யறோம், அதுவும் என்ன விதமான சேவை, நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை. ஃபாதர், த யங் மேன் கிரண்டட் impatiently. கிரண்டட் அப்படின்னா என்ன? முணுமுணுக்கிறது. கிரண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முணுமுணுக்கிறது.
மெதுவான குரல்ல பேசு. மேக் அ லோ சவுண்ட். தட் இஸ் இட்ஸ் மீனிங் இன் இங்கிலீஷ். அதுதான் ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம். மேக் அ லோ சவுண்ட்ங்கிறது தான் கிரண்ட்னுடைய ஆங்கில அர்த்தம். தமிழ பார்த்தோம்னா முணுமுணுக்கிறது. ஃபாதர், த யங் மேன் கிரண்டட் impatiently. பொறுமையே இல்ல. டைம்ஸ் ஹாவ் சேஞ்ச். த ஸ்டோன் காவர்ஸ் ஒர்க் ஹாஸ் சேஞ்ச் டு. காலங்கள்லாம் மாறி போயிடுது. கல் செதுக்குறவங்களுடைய வேலையும் அது அவங்களுடைய வேலைப்பாடுமே மாறி போயிடுது. யூ கான்ட் லிவ் ஆன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள்ஸ் ஒன்லி. கோயிலுக்கு செய்யக்கூடிய சிலையை நம்பியே நம்மளால இருக்க முடியாது. யூ ஹாவ் டு மாஸ் ப்ரொடியூஸ் லைக் ஆல் தி அதர்ஸ் இன் ஆக்ரா. ஆக்ரா நகரத்துல இருக்கக்கூடிய மத்த தொழிலாளிகள் போல அது போல அதிக அளவுல நம்ம வந்து உற்பத்தி செய்யணும். நீங்க இந்த மாதிரி கோயிலுக்கு செய்யக்கூடிய இந்த சிலைகள்லாம் போராது. மத்தவங்க எல்லாம் எவ்வளவு வந்து அதிகமான அளவுல வந்து செய்யறாங்களோ அது மாதிரி நம்மளும் செய்யணும். கமான் ஃபாதர் வேக்கப். எழுந்துக்கோங்க. கமான் ஃபாதர் வேக்கப் அப்படிங்கிறதுதான் பையனுடைய தோரணையா இருக்கு. அதாவது அவங்க அப்பா செய்யற வேலை வந்து இது போதுமானது இல்ல, இன்னும் நிறைய செய்யணும். சம்பாத்தியம் வந்து போரல, அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பையனுடைய எண்ணம். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். மாஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னா பெரும் அளவிலான உற்பத்தி, நிறைய உற்பத்தி செய்யுது. இது போரல. ஏன்னா ஒரு சிலை 2 சிலை வித்தோம்னா எந்த அளவுக்கு பணம் வரும்? நிறைய கிடைக்காது இல்லையா? அதனால அப்பா இது போராது, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க, காலம் எல்லாம் மாறி போயிடுது, நிறைய அளவுல நம்ம உற்பத்தி செய்யணும், நிறைய சிலைகள் வந்து செய்யணும். இந்த கோயிலுக்கு செய்யக்கூடிய 1-2 சிலை வந்து போராது, இதை நம்பி நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு தான் பையன் அப்பாக்கு அட்வைஸ் பண்றான். ஸோ புது வார்த்தை இந்த இடத்துல கிரண்டட் அப்படின்னா முணுமுணுக்கிறது. டு ஸ்பீக் இன் லோ வாய்ஸ், ஆங்கிலத்துல அது அர்த்தமா எடுத்துக்கலாம். லைன்ஸ் அரவுண்ட் த மேன்ஸ் மவுத் டைட்டன். வயதான நபர் இல்லையா, வயதான நபர் இல்லையா, வாயை சுத்தி இந்த சுருக்கங்கள்லாம் வந்திருக்கும். அது அப்படியே இறுக்கி போயிடுதான். No, my son, this is the work I learned from my father, and he learned from his father. We have kept up this tradition for hundreds of years, and I hope you would continue our work. இல்ல மகனே, இந்த வேலைய நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துனேன். எங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துனாங்க. இந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம 100 வருஷமா, எத்தனையோ ஆண்டுகளா நம்ம வந்து இதை பின்தொடர்ந்துன்னு வரோம். நீயும் என்னுடைய வேலையை பின்தொடர்ந்து நீ செய்வேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அப்பா ஒரு ஏக்கத்தோட பையன்கிட்ட சொல்றாரு. நான் கத்துட்ட கலை எங்க அப்பா அவங்க அப்பாட்ட கத்துனது, நீயும் இதே மாதிரிதான் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறதா அப்பாவினுடைய. நோ ஃபாதர், த யங் மேன் ரிப்ளைட் வித் டிட்டர்மினேஷன். ரொம்ப தீர்மானத்தோட சொல்றான் அந்த பையன். டிட்டர்மினேஷனா தீர்மானமா, உறுதியா இருக்கிறது. இல்லப்பா, நான் செய்ய மாட்டேன். ஐ அம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ் ஃபார் த கமிட்டி ஆஃப் த டெம்பிள் இன் ஸ்ரீநகர். பிட்டன்ஸ்னா சொற்ப அளவு, ஒரு சின்ன ஊதியத்துக்காக செய்யறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி கொடுக்கல. ஐ அம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ் ஃபார் த கமிட்டி ஆஃப் டெம்பிள் இன் ஸ்ரீநகர். ஐ அம் லீவிங் ஃபாதர். நான் இங்கேருந்து கிளம்புறேன். பையன் வந்து ரொம்ப உறுதியா இருக்கான். இது வந்து போதுமான அளவு ஊதியத்தை கொடுக்கறதில்ல, இந்த இடத்த விட்டு கிளம்பணும். அப்பா செய்யற வேலையிலையும் அவனுக்கு வந்து திருப்திகரமா இல்லை. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு லீவ் த பிளேஸ். ஸோ பிட்டன்ஸ்ங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு வார்த்தை. இதோடைய ஆங்கில அர்த்தம் வந்து நம்ம போர்ட்ல எழுதி பார்ப்போம். வெரி ஸ்மால் அமௌண்ட் இஸ் இட்ஸ் மீனிங். ரொம்ப சொற்ப அளவில் இருக்கக்கூடிய பணம், அவ்வளவுதான். அவர் ரொம்ப பெருசா ஒண்ணு சம்பாத்தியம் இல்லை. இதுதான் பிட்டன்ஸ்க்கான மீனிங். ஐ எம் லீவிங் ஃபாதர். பையன் கோவத்தோட நான் இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறான். The young man moved angrily out of the room, leaving his old father crouching in front of half-finished marble statue. இந்த பையன் கோவத்தோட வெளியில கிளம்பி போயிடுறான். உங்க அப்பா அப்படியே கூனி குறுக்கி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. எதுக்கு முன்னாடி? ஒரு பாதி சிற்பத்துக்கு முன்னாடி, செதுக்கி வச்சிருக்கிற அந்த சிற்பத்துக்கு முன்னாடி அப்படியே கூனி குறுக்கி முதுகு அப்படியே வளைஞ்சா போல உட்கார்ந்து இருக்காரு. He dropped his hands
into his laps and closed his eyes. தான் தொட மேல கைகளை போட்டபடியே கண்ணை மூடினாராம். He began to pray and didn't even hear the hesitant goodbye. கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்க ஆரம்பிச்சார். பையன் வந்து அப்பா கிட்ட நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு கோவத்தோட கிளம்பலாம். அதெல்லாம் கூட காதுல வாங்கல. அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பிக்கிறார். His son called out from the door. அது வெளியில இருந்து ஒரு குரல். Master Ji called Salim, the servant boy, entering the workshop barefooted. வெறுங்காலோட வருது. barefooted-னா வெறுங்காலோட வருது. மாஸ்டர் ஜி அப்படின்னு யார் கூப்பிடுறா? சலீம்ங்கிற இந்த பையன் கூப்பிடுறான். servant boy. He calls him outside the house. வெறுங்காலோட ஓடி வர அந்த பையன். He held out a glass of steaming tea in his hand. ஆவி பறக்கக்கூடிய இந்த டீயை வந்து தேநீரை வந்து மாஸ்டர் ஜி இந்தாங்க எடுத்துக்கோங்க. He asked once more, his voice filled with concern. அவனுடைய குரல்ல வந்து ஒரு பணிவும் ஒரு கரிசனமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை தெரியுது. மாஸ்டர் ஜி கேக்குறதா? இந்தாங்க இந்த டீ எடுத்துக்கோங்க. The old man looked up. His face was ashen. இந்த வயதான நபர் அப்படியே எட்டி பாக்குறாரு இந்த பையன் கூப்பிடான்னு. சலீம் கூப்பிடுறான். அந்த பையன் அவரோட பையன் வெளியில கிளம்பி போயிட்டான். வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சர்வெண்ட் பாய் அந்த சலீம் ஒரு தேநீரோட இந்த பையன் வயதான நபரை வந்து பாக்குறா. இந்த வயதான நபருடைய முகம் வந்து அப்படியே வாடி போயிருக்கு. He looks tired. He called the boy to come closer and motioned him to sit down. பா உட்காரு. கை அசைச்சபடி சொல்றாரு. கீழே உட்காந்துக்கோ. ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்காரு இல்லையா? பேசுறதுக்கு போதுமான அளவு தெம்பு இல்லை. ஆஷன் அப்படின்னா வெரி பேல், ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு பயத்தினாலேயோ இல்லாட்டி உடம்பு முடியாம இருக்கலாம். அந்த காரணத்தினால ஆஷன் இது மாதிரி சொல்லப்படுது. யூ கேன் மேக் நோட் ஆஃப் திஸ் வேர்ட் மீனிங். ஆஷனுடைய இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை வந்து நீங்க எழுதிக்கலாம். காஸ் ஆஃப் இல்னஸ் ஆர் ஃபியர். எழுதினாச்சா? இந்த வேர்டுடைய மீனிங் நம்மளுடைய புத்தகத்துல கொடுக்கப்படல. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற எனக்கு இந்த மீனிங்கை வந்து நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா பார்க்கலாம். ஸோ வெளியிலேருந்து ஒரு வெளியில போலாங்கிறதா இந்த பையன் அந்த மாஸ்டர்ஜியோடைய பையனுடைய எண்ணம். ஸோ கோவத்தோட வெளியில கிளம்பி போறான். கிளம்பி போறது இந்த வயதான நபர் பூனி குறுகி அப்படியே குனிஞ்ச தோரணையில அப்படியே கீழே உட்காந்துரு. அவருக்கு முன்னாடி ஒரு பாதியா செதுக்கப்பட்ட சிலை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஓகே, க்ரௌச் அப்படிங்கிற வேர்டு பார்த்துருந்தீங்க இல்லையா ஸ்கிரீன்ல? க்ரௌச், க்ரௌச்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹாஃப் ஃபினிஷ் மார்பிள் ஸ்டாச்சு. இந்த சிலைக்கு முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இருக்கிற அந்த வயதான நபர். சிட்டிங் ஆன் ஹீல்ஸ். க்ரௌச்சிங்னா டு சிட் ஆன் ஹீல்ஸ், குதிகால் மேல ஊண்டிட்டு உட்காருது. வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த சலீம்ங்கிற பையன் தேநீர் எடுத்துட்டு இந்த குடிசைக்குள்ள வரான். சலீம், he said gently, soon I will be the last stone carver here. சலீம், பா நான் தான் இந்த ஊர்லயே கடைசியா இந்த சிலைகளை செதுக்கக்கூடிய நபரா நான் தான் இருப்பேன். ஆல் தி அதர்ஸ் would have gone to ஆக்ரா. மற்ற எல்லாருமே ஆக்ராக்கு போயிருப்பாங்க. There they are turning out cheap candle stands, paperweights and ashtrays by the dozen. அவங்க என்னெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க? கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், சீப் ஆஷ்ட்ரேஸ், இந்த பேப்பர் ஸ்டாண்ட்ஸ். இந்த ஒரு பேப்பர் எழுதினீங்கன்னா பறந்து போகக்கூடாதுன்னா இந்த பேப்பர் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்ரால வந்து அதிகமான அளவுல உற்பத்தி செய்யப்படுறது. இந்த 3 விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்னெல்லாம் வந்து அதிகமா தயாரிக்கிறாங்க? நிறைய மக்கள் இங்கேருந்து கிளம்பி போய் ஆக்ரால இந்த பொருட்கள்லாம் வந்து அதிக அளவுல வந்து தயாரிச்சு விற்கிறாங்க. நான் மட்டும்தான் இங்க கடைசியா சிற்பியா இருப்பேன், கல்ல செய்யக்கூடிய சிற்பியா நான் தான் இங்க இருப்பேன் அப்படின்னு வயதான நபர் சலீமை பார்த்து சொல்றாரு. They are making money, but they betray our skill. Our age old tradition. நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து விட்டுட்டு அவங்களுடைய கலைகள்லாம் வந்து விட்டுட்டு அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே ஆக்ராக்கு போயிட்டாங்க. Now Gopal has also gone. ஸோ இந்த வயதான நபர்களுடைய பேர் வந்து என்ன?
வயதான நபருடைய பையன் பேர் வந்து கோபால். ஸோ இந்த சர்வெண்ட் பாயினுடைய பேர் தான் சலீம். ஓகே, என்னோட பையன் இப்ப கோபாலும் ஆக்ரா கிளம்பி போயிட்டான் நிறைய அளவுல பணம் சம்பாதிக்கணும்னு. என்ன போல சிற்பிகள் வந்து ரொம்பவே குறைவு. நான் தான் இங்க கடைசியான கல்ல செதுக்கக்கூடிய நபரா நான் தான் இங்க இருப்பேன் அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டமா ஒரு கஷ்டத்தோட ரொம்ப புலம்பின்னு இந்த பையன்கிட்ட சொன்னார். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் கல்ச்சர் அலோன் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட் ஐ டூ இட் சலீம். இந்த பாதியா செதுக்கப்பட்ட இந்த கடவுளுடைய சிற்பம் நபர் முன்னாடி இருக்கு இல்லையா, கடவுளோட ஆசீர்வாதத்தோட அவருடைய உதவினால நான் இந்த சிற்பத்தை எப்படியாவது முடிச்சிருவேன் சலீம். ஒரு உறுதி தெரியுது அவர் பேசும்பொழுது இந்த தோரணையில. ஐ நோ யூ வில் மாஸ்டர் ஜி, த பாய் ஆன்சர், வில் மேக் மெனி மோர். நீங்க கண்டிப்பா முடிப்பீங்க, ஏன் இதுக்கு மேலேயும் நிறைய செய்வீங்க அப்படின்னு ரொம்ப உறுதியா இந்த பையன் இந்த வயதான நபரை பார்த்து சொல்றான். பிட்ரே, காட்டிக்கொடு அப்படின்னா அதோடைய தமிழ் அர்த்தம். The old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago. இந்த வயதான நபர் இந்த பையனை வந்து உத்து பாக்குறாரு. இந்த பையன் தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட வேலையை கத்துக்கணுங்கிறதுக்காக வந்தான். Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm. உடல்ல வந்து மழையில அப்படியே தொப்பமா நனைஞ்சு வந்தான். Drenched to the skin, dressed in tatters, அப்படியே கிழிஞ்சு போன துணி, கதர் துணி தான் அணிஞ்சிருந்தான். ஹி ஹேட் பெட் ஃபார் ஷெல்டர். ஏன் இங்க கொஞ்ச நேரம் நான் தஞ்சம் அடைறேன், எனக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுக்குறீங்களா? அந்த மழை நாள்ல வந்து அந்த பையனுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. அந்த நிலையில வந்த இந்த பையன் இப்ப இந்த மைதான நபருக்கு வந்து உறுதுணையா இருக்கும்படி பேசலாம். அண்ட் ஹேட் ஸ்டேட் ஆன் டு ஒர்க் ஃபார் த ஓல்ட் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். இப்ப பார்த்தோம்னா இந்த வயதான நபர் இந்த சிற்பிக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்க ஆசைப்படுறான். He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. இப்ப அப்ப வந்த போது ரொம்ப சின்ன பையனா தான், இப்ப வந்து ரொம்ப உயரமா ரொம்ப பலசாலியா ஆயிட்டான் அந்த பையன். ஒரு நாள் சலீமுமே என்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறது தான் இந்த வயதான நபர்களுடைய எண்ணமா இருக்கு. கிராஃப்ட்ஸ்மேன், கிராஃப்ட்ஸ்மேன்னா கைத்தறியில் உள்ள தொழிலாளி தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். விட்டுட்டு போறது, கை விட்டுட்டு போறது, இதெல்லாம் தான் பிட்ரே. எல்லாரும் நிறைய சிற்ப கலைஞர்கள் எல்லாம் ஆக்ராவை தேடி போயிட்டாங்க. அங்க போய் என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க, இந்த கேண்டில் ஸ்டாண்ட், பேப்பர் வெயிட் ஸ்டாண்ட், இந்த ஆஷ்ட்ரே, இதெல்லாம் வந்து அதிக அளவுல உற்பத்தி செய்யறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்த கதையில என்னெல்லாம் பார்த்தோமோ அதை பிக்சர் ரீதியா அதை பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த பையன் இந்த வயதான நபரை தேடி வந்தபோது சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிருந்தது மழையில, துணியெல்லாம் கிழிஞ்ச வாக்குல தான் அவன் வந்தான். He shook his head. My strength is waning. என்னுடைய தெம்பெல்லாம் குறைஞ்சுட்டே வருது. வேனிங் அப்படின்னா குறைகிறது. ஐ கான்ட் ஒர்க் வித் தி சிசில் லைக் ஐ யூஸ் டு. முன்னாடிலாம் இந்த உளிய வச்சு நான் எப்படி வேலை செய்வேனோ இப்ப என்னால அந்த அளவுக்குலாம் வேலை செய்யவே முடியல. காவிங் டேக்ஸ் டூ லாங், மச் டூ லாங். இந்த வயதான நபர் வந்து புலம்புறாரு. முன்ன போலலாம் என்னால வேலை செய்ய முடியல, என்னுடைய தெம்பெல்லாம் குறைஞ்சுட்டே போகுது. இப்பெல்லாம் ஒரு சிற்பத்தை வந்து செதுக்கணும்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குது. கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்பவே நேரம் எடுத்துக்கிறது. Then he straightened up and said with fresh determination. ஒரு புத்துணர்ச்சி வருது, ஒரு உறுதியா ஒரு தீர்மானத்தோட சொல்றாரு. நான் எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும், நான் முடிச்சிருவேன். I'll have to finish this work and surely I will. Yes, you will, the boy repeated, offering his master the glass of the glass of tea. Drink, please. ஆமா, ஆமா ஐயா, நீங்க கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சிருவீங்க. இந்தாங்க இந்த டீயை வந்து குடிங்க, இப்போதைக்கு தயவு செஞ்சு குடிங்க அப்படிங்கறதா சலீமினுடைய வேர்ட்ஸ் டு திஸ் ஓல்ட் மேன். ஓகே, so until now what have we seen? The old man, we get to know that this old man is a carver. இந்த வயதான நபர் வந்து ஒரு சிலைகளை செதுக்கக்கூடிய நபராக காணப்படுறார். அவருடைய பையன் பேரு வந்து கோபால். இந்த பணம், இந்த சிலை செதுக்கிறதுல கிடைக்கக்கூடிய பணம் போதுமானதா இல்லை
அப்படிங்கிறது அவனுடைய எண்ணமா இருக்கு. அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இவர் வந்து ஒரு சிலைய செதுக்கிட்டு இருக்காரு. அது அப்படியே பாதியிலேயே இருக்கு. சலீம்ங்கிற இந்த சர்வெண்ட் பாய் வரான். இவர்ட்ட தான் வந்து இந்த சிலைகள்லாம் எப்படி செதுக்கணுங்கிற அந்த கலைய வந்து கத்துக்கிறான். இவருக்கு வந்து இப்ப உடம்பு முடியல, வயசும் ஆயிடுத்து. எப்படியாவது ஆனா அந்த சிலைய கம்ப்ளீட் பண்ணிடணுங்கிறது தான் எண்ணமா இருக்கு. இந்த பையன் இப்ப ரொம்ப மோட்டிவேட் பண்றான். இந்த வயதான நபர. நீங்க கண்டிப்பா இந்த வேலைய முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றான். சோ அவர் அந்த சிற்பத்த வந்து முடிப்பாரா? செதுக்கி முடிப்பாரா? இல்லையா? என்ன நடக்க போகுது? இல்லாட்டி மறுபடியும் அவருடைய பையன் கோபால் வரப்போறாரா உதவி செய்யறதுக்கு? இதெல்லாம் நம்ம அடுத்த செஷன்ல தொடர்ந்து இந்த கதைய பார்க்கும்பொழுது தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னி கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் ஒன் காவர் இந்த கதைய வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வி வில் பி கண்டினியூங் இட் இன் நெக்ஸ்ட் செஷன் ஆஸ் வெல். இன்னி கிளாஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.